படம் ஆரம்பியா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் இல்லையா தேவர். இந்த ரஜினிகாந்தை வந்து ஏதோ ஒரு சில படங்களில் பார்த்துருக்காரு. ரஜினி தான் ஹீரோ அப்படின்னும் போது தேவர் வந்து ரஜினியை நேராக பார்த்துட்டு கலைஞான சாரையும் அப்பாவையும் தனியாக கூப்பிட்டு, யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ முரட்டு ஆசாமியாக இருக்கார் இவர், பார்க்க கண்ணங்கரேன்னு ஒரு மாதிரி இருக்கார், இவரை கொண்டு வந்து ஹீரோ போட்டுருக்கீங்க, இந்த படம் எப்படியா விளங்கும், முத நாளே சொல்லக்கூடாது, ஆனால் நான் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேங்க, உங்களை முருகன் தான் காப்பாற்றணும், எப்படி அந்த மருதமலை முருகன் தான் காப்பாற்றணும். ஒரு கால் போனதுக்கப்புறம் ரஜினி வந்து இந்த கட்டை வச்சிருப்பாரு, கட்டை வச்சுட்டு சமாதியை சுற்றி 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 தங்கச்சியை நினச்சி அழுகணும். அன்னைக்கு வந்து அந்த அந்த பாட்டில் நடிக்கிறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி அதை நடிக்க மறுத்தார். சொல்லியிருக்காரு, சார் நான் வந்து பெரிய பேனர் படங்களில் தான் நடிக்கிறேன், அது ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா உடனே சொல்லியிருக்காரு, என்னைக்காவது ஆஸ்கார் மூவிஸ் பேனர் வந்து ஒரு பெரிய பேனராக மாறிடுச்சுன்னா அன்னைக்கு மறுபடியும் உங்ககிட்ட வரேன், தொழில் ரீதியாக மறுபடியும் நம்ம அன்னைக்கு சந்திப்போம், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து சொல்லிட்டார். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல சார், நம்ம இன்னைக்கு மீட் பண்ணுறோம், நீங்கள் ரேவதி அம்பிகா நான் அந்த ரூமில் இன்னைக்கு மீட் பண்ணுறோம், என் கூட தான் நீங்கள் டின்னர் சாப்பிட்றீங்க, டின்னர்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்கும் அதுலன்னு. ரஜினி சார் அப்பாட்ட கேட்குறாரு, சார் பாஸ்கர் சார் நம்ம வந்து படம் சேர்ந்து படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படிங்கிறார். ஆமாம் ரஜினி ரொம்ப நாள் ஆச்சு. சார் நீங்கள் வந்து ஒரு படம் என்னோடய படம் டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறார். ஊருக்கு போனோன்னா நீங்கள் ஏவிஎம் சரவணன் சார் போய் பார்த்துருங்க அப்படிங்கிறார். அப்பா கேட்குறாரு, எதுக்கு ஏவிஎம் சரவணன் சார் போய் பார்க்க சொல்லி கேட்குறேன். இல்லை அடுத்த படம் நான் கால் ஷீட்டில் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீங்கள் போய் பார்த்துருங்க அப்படின்னு. நீ ஒரு நிமிஷம், நான் உங்களை தடைப்படுத்தி நிறுத்தி பேசுறதுக்காண்டி வருதாதீங்க, சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பெரிய படங்களில் பெரிய பேனரில் மட்டும்தான் நடிப்பேன், அது என்னுடைய பிரின்சிபல்னு சொன்னார், கொள்கைன்னு சொன்னீங்க, நான் இருக்கா அப்படி. ஆமாம் சார் கரெக்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு மட்டும்தான் நான் இயக்குனராக பணியாற்றுவேன், என்னுடைய பேனரில் நான் படம் பண்ணுவேன், மற்ற எந்த அவுட் சைட் பேனருக்கு நான் படம் பண்ண மாட்டேன். அருணாச்சலம் ஒரு படம் எடுக்கிறேன் சார், நான் வந்து 9 பேருக்கு வந்து உதவி செய்ய போகிறேன், இந்த படத்தில் ஆளுக்கு 25 லட்ச ரூபா கொடுக்குறேன். எப்போ 97 25 லட்ச ரூபாங்கிறது மிகப்பெரிய தொகை, இந்த படத்தில் வர லாபத்தில் கொடுக்குறேன் சார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேரை தேர்வு செஞ்சுருக்கேன், அதில் வந்து உங்களையும் தேர்வு செஞ்சுருக்கேன். இது எதுக்கு இந்த தேர்வு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கதை வேணுமா, கதை எழுத தெரியும் எனக்கு அப்படின்னு. இல்லை சார் டைரக்ட் பண்ணட்டுமா, ஒன்றை வச்சே ஃபஸ்ட்டு படம் பயிர் ஹீரோவை பண்ணேன் அப்படின்னாரு. அவர் அப்படியே என்ன சொல்லுதுன்னே தெரில. சாரி ரஜினி, நீங்கள் நல்ல எண்ணங்களோடு தான் என்னை கூப்பிட்டுருக்கீங்க, சந்தோஷம், ஆனால் அதை ஏற்றுக்கிற மனநிலையில் நான் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துட்டாரு. அதில் யார் ஹீரோன்னு கேட்டார். விஜய் அப்படின்னு. யார் விஜய்? விஜயகாந்தா அப்படிங்கிட்டார். இல்லை சார், விஜய் வச்சு விஷ்ணு படம் பண்ணுறோம், நான் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அப்பாவுடைய முதல் படத்துக்கு நாயகன், இன்னைக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய நாயகன். அன்னைக்கு அவர் சாதாரண ஒரு நடிகராக இருந்திருப்பார், இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாயகன் நம்ம ரஜினிகாந்த். அவரை வச்சு முதல் படம் எடுத்தார். ஆக அப்பாவுடைய கதைக்கு, அந்த பைரவிக்கு ரஜினிகாந்த் தான் சரியாக இருப்பார் அப்படின்னு தேர்வு செஞ்சதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க. இந்த கேள்வி வந்து விளக்கமாக சொன்னால் தான் தெரியும். அப்பா வந்து ஸ்ரீதர் சார்கிட்ட வந்து 14 வருஷம் கிட்டத்தட்ட 30-35 படங்களுக்கு மேலே உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் ஸ்ரீதர் சார்கிட்ட வந்து வெளியில் வந்து பல பேரோட இணைஞ்சு பணியாற்றிருக்கிறார். அதாவது வந்து சிவி ராஜேந்திரன் இப்படி பல பேரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் தேவர் கதை இலாக்கான்னு ஒன்று தேவர் ஃபிலிம்ஸில் இருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கதை இலாக்காவில் வந்து அப்பா இருந்தார். கலைஞானம் சார் பைரவி படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூயவன் சார் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் கலைமணி சார் அவர் இருந்தார். அப்புறம் மகேந்திரன் சார் அவர் இருந்தார். இன்னும் வந்து முக்கியமான அன்னைக்கு திரைத்துறையில் இருந்த அதுக்கப்புறம் பிரபலமான ஆட்கள் பல பேர் வந்து தேவர் கதை இலாக்கால இருந்தவங்க. அப்படி வந்து தேவர் வந்து கதை இலாக்கால கதை பண்ணுற அந்த பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். ஒரு கதை அப்படின்னா அந்த லைனை சொல்லிவிட்டு இதை டெவலப் பண்ணுங்கப்பா, இதை எப்படி கமர்ஷியலாக பண்ண முடியுமோ பண்ணுங்கப்பா, இந்த படத்தை ஒரு 100 நாள் ஓட்டிடணும்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு தான் ஹீரோ இருக்கும். என்னையா யார் ஹீரோ? எப்பா அந்த ஆடை வர சொல்லியிருக்கேன்ப்பா, இந்த ஆட்டுக்கார அலமையிலின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு படத்தை பார்த்தேன்ப்பா, ஏதோ ஒரு படம்ப்பா, ஆட்டை வச்சு எடுத்துக்காங்க, நல்லா இருக்கப்பா, அது என்னன்னு நீங்களும் போய் பார்த்துட்டு
அந்த கதையை அப்படியே பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவார். இது அப்படியே கமர்ஷியல் மசாலா பேக் பண்ணி ஒரு படம் அப்படின்னா தேவர் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா எப்படி எடுக்கணுங்கிறத தேவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அப்படி அந்த கதையிலக்கால இருக்க போது கலைஞானம் சாருக்கும் அப்பாவுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருந்துச்சு. கலைஞானம் சார் வந்து தேவர்கிட்ட வந்து சொல்கிறார், அதாவது வந்து சார் நான் வந்து ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் தனியாக, நீங்கள் எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தேவர் என்ன சொல்கிறாரு, யோ முருகா முருகா எத்தனை வருஷம் நீ என் கூட இருந்துட்ட, உனக்கு பண்ணாமல் என்னப்போ, ஏதாவது ஒரு படத்தை எடு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து 6 லட்சம் 7 லட்சத்தில் பண்ணலாம், தரமான படம் பண்ணு, நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன், நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்டாக பாருப்பா கலைஞானம், நல்லதாக பாரு, உனக்கு காசு வர மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் வந்து தனியாக வந்து ஒரு கதை வந்து ரெடி பண்ணுறாரு. அந்த கதை வந்து கலைஞானம் சாரோட கதை, பைரவிங்கிறது வந்து கலைஞானம் சாரோட கதை. ஸோ இந்த கதை இலாக்காவில் தேவர் ஃபிலிம்ஸில் இருக்கும்போது அப்பாவோட ஒரு நெருங்கிய நட்பு இருந்ததுனால பாஸ்கர் சார் இந்த கதையை சரி பண்ணுறதுக்கு என் கூட வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா கலைஞானம் சார், இன்னும் தூயவன் சார், இன்னும் பல பேர் அந்த கதையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண டைரக்டர் வந்து பட்டுன்னு ஒரு இயக்குனர். அவர் வந்து எப்படின்னா 1978 ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு காலையில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பூஜை, அன்னைக்கே வந்து 9 மணிக்கு ஷூட்டிங். இதான் வந்து ஆஸ் பர் த பிளான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பட்டுங்கிற இயக்குனருக்கு வந்து அவர் ஏற்கனவே வந்து ரஜினிகாந்தை வச்சுலாம் சில படங்கள் எடுத்திருந்தார். அவர் தான் வந்து டைரக்டராக கமிட் பண்ணி அந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பா அந்த கதை விவாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்தார். கதையை பற்றி ரொம்ப ரொம்ப நல்லா அப்பாவுக்கு தெரியும். அப்பா வந்து ஸ்ரீதர் சாரோடைய உதவியாளராக இருந்திருக்கிறாரு. அப்பாவுக்கு அப்போ வந்து பட வாய்ப்புகள் கிடைக்காம இருந்துச்சு. ஏதாவது ஒரு பட வாய்ப்பு இயக்கிறது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் எப்படி சினிமா அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். அந்த பட்டு இருக்கார் இல்லையா, அந்த இயக்குனரும் தயாரிப்பாளர் கலைஞானமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒன்றா உட்காந்து ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்து முத்திருச்சு. அதாவது வந்து கலைஞானம் சார் என்னமோ சொல்ல போய், அந்த பட்டுங்கிறவர் என்னமோ சொல்ல போய், 2 பேருக்கும் அடிதடி சண்டையாச்சு. கிட்டத்தட்ட சட்டையை பிடிச்சி உருள்ற அளவுக்கு சண்டையாயிருச்சு. அப்போ அந்த பட்டுங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் துண்டை வந்து தோளில் போட்டு, யோ நாளை காலையில் நீ ஷூட்டிங்கும் பூஜையும் வச்சுருக்கே இல்லை, படம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன், நான் டைரக்டர் இல்லாமல் எப்படியா படம் நடக்கும், நீ முதல்ல படம் எடுக்கிறீல்ல, என்ன பண்ணுறேன் பாரு, நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படி இறங்கி போயிடுறாரு, விறுவிறுன்னு போயிடுறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, யோ நில்லியா, நீ அந்த படத்துக்கு டேரக்டர் கிடையாதியா, ஆனால் நாளைக்கு 7 மணிக்கு பூஜை நடக்கும், 9 மணிக்கு ஷூட்டிங் நடக்கும், நான் நடத்தி காட்டுறேயா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. சேலஞ்ச் பண்ணிவிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழப்ப மனநிலையில் போய் முருகன்கிட்ட போய் சாமி படத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. முருகா நீ தான்ப்பா ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரு விஷயம் சொல்லலை. அது என்னென்னா, ஜனவரி 1 ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து திருப்பதிக்கு போயிட்டு லட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பார். கலைஞானம் சார் இன்னும் பல பேர் கொடுப்பாரு. அப்படி அந்த வருஷம் ஜனவரி 1 திருப்பதிக்கு போயிட்டு லட்டு கொண்டு வந்து கலைஞானம் சார்ட்ட கொடுத்துருக்காரு. அது சாமி படத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அது எடுத்தே யூஸ் பண்ணல. 15 நாளாக பொங்கல் வரைக்கும் அது அப்படியே இருந்திருக்கு. அது கண்ணில் பட்டு பாஸ்கர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி டிரைவர் இருந்திருக்காரு. காலையில் பூஜை இல்லை, அதனால டிரைவர் இருந்திருக்காரு. யோ வண்டி ஏரியா டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ராயப்பட்டாக்கு நம்ம வீட்டுக்கு வராரு. 2:30 மணிக்கு நம்ம வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யார் 2:30 மணிக்கு காலிங் பெல் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து திறந்து பார்த்தா கலைஞானம் சார். சார் என்ன சார் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா, இல்லை வாங்க பாஸ்கர் சார் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவரே வந்து உள்ளே வராரு. அங்கே ஒரு முருகன் படம் இருக்குது. 1001 ரூபா காசு எடுத்து அப்பா கையில் கொடுத்து சும்மா சாதாரணமாக வேட்டி கட்டியிருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவல் 2:30 மணிக்கு, ஏன்னா அடுத்த நாள் பூஜைக்கு அவரும் வரணும், ஏன்னா அந்த கதையில் கலந்துருக்கார் இல்லையா, அதனால் அவரும் வரணும், இன்விடேஷன் இருக்குது. என்ன சார் அப்படிங்கிறார். நீங்கள் தான் அந்த படத்தோட டேரக்டர் அப்படிங்கிறார். சார் என்ன சார் பிரச்சனை, பட்டு தான் பண்ணுறதா இருந்துச்சு, நீங்கள் என்ன என்கிட்ட 1001 ரூபா கொடுக்குறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் பேசாதீங்க சார், பட்டு டேரக்டர் இல்லை, நீங்கள் தான் டேரக்டர், இந்த படத்தோட டேரக்டர் பாஸ்கர் தான், இந்தாங்க காசு, முருகன் முன்னாடி வச்சு கொடுத்துட்டேன், இது இனிமேல் எதுவும் பண்ணக்கூடாது, திருப்பி சொல்லக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, நாளைக்கு காலையில் 7 மணிக்கு பூஜையில் கலந்துக்கிறீங்க, 9 மணிக்கு ஸ்டார்ட் கட்ஸ் சொல்கிறீங்க, நீங்கள் தான் டேரக்டர்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். சூப்பர். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. காலையில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 6 மணிக்கெலாம் வந்து அவர் கார் அனுப்பிச்சிருந்தார். ஃபேமிலியோடு நாங்கள் அந்த ஸ்டுடியோவுக்கு போனோம். அதில் வந்து சின்னப்பத்தேவர் வந்திருந்தார், எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தர், அப்புறம் முக்கியமான ஆட்கள் அந்த சிவாஜி கணேசன் கூட அதில் கலந்துக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, பூஜை போட்டிருக்காங்க. 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு. ரஜினிகாந்த் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். ரஜினி அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அந்த படத்தினுடைய வாய்ப்பு அப்பாவுக்கு இப்படி தான் அமைஞ்சிச்சு. இப்படி அமைஞ்ச அந்த வாய்ப்பு அன்றைக்கி வந்து 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸில் வந்து அவர் கேமரா ஆன் பண்ணி வைக்கிறாரு. ரஜினிகாந்த் வந்து கேமரா முன்னாடி நிற்கிறாரு. அப்பா வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிறார். அப்படி தான் அப்பாவுடைய டைரக்டர் வாழ்க்கை வந்து தொடங்குச்சு. ஸோ இதில் ரொம்ப சிறப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா,
நீ படம் ஆரம்பியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் இல்லையா தேவர், அவர் இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணாரா பண்ணலையா அப்படின்னா பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா அவர் ரஜினிகாந்தை ஏதோ ஒரு சில படங்களில் பார்த்துருக்காரு. பெருசாக ரஜினிகாந்த் தேவருக்கு பரிச்சயம் இல்லை. ரஜினி தான் ஹீரோ அப்படின்னும் போது தேவர் ரஜினியை நேராக பார்த்துட்டு கலைஞான சாரையும் அப்பாவையும் தனியாக கூப்பிட்டு, யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ முரட்டு ஆசாமியாக இருக்கார் இவர், பார்க்க கண்ணங்கரேன்னு ஒரு மாதிரி இருக்கார், இவரை கொண்டு ஹீரோ போட்டிருக்கீங்க, எல்லா படத்துலையும் வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி வில்லனா நடிச்சுக்கிற ஹீரோவை போட்டிருக்கீங்க, இந்த படம் எப்படியா விளங்கும், நாளே சொல்லக்கூடாது, ஆனால் நான் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேங்க, உங்களை முருகன் தான் காப்பாற்றணும், எப்படி அந்த மருதமலை முருகன் தான் காப்பாற்றணும், சட்டை போட்டிருக்க மாட்டார் தேவர், சின்னப்ப தேவர் பட்டு வேஷ்டி தான் கட்டுப்பார், அங்கோஸ்திரம்னு சொல்லுவாங்க, துண்டு தான் தோளில் போட்டிருப்பார், அதை அப்படி தோளில் போட்டு இப்போ ரஜினி ஸ்டைல் பண்ணிட்டார்ல அந்த மாதிரி தோளில் போட்டு கார் ஏறி போயிட்டார். ஷூட்டிங்கெல்லாம் ஆரம்பிச்சாச்சு, முத நாளே ஃபைனான்ஸ் பண்ணுறதுங்கிறது ஃபைனான்ஸ் பண்ணல, அப்புறம் எப்படி படத்தை நடத்துறது. ஆனால் கலைஞான சார் அப்பா 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ராஜ்கரன் இருக்கார்ல நடிகர் ராஜ்கரன், அவரோட பேர் காதர், முழு பேர் எனக்கு தெரில, அவர் மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். அவரை போய் கதை சொல்கிறார், கலைஞான சார் கதை சொல்கிறாரு, அப்பா கூட இருக்கார், இந்த படத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோடனே அவர் உடனே சென்னை ஏரியாவை இல்லை சென்னை ஏரியா தான் வாங்கினார், வேறு ஏதோ ஒரு ஏரியா எனக்கு தெரிஞ்சு என்எஸ்சின்னு நினைக்கிறேன், நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு, அந்த ஏரியாவை நான் வாங்கிக்கிறேன் சார்னு ஒரு அட்வான்ஸை கொடுத்தாரு. அப்புறம் தானு சார் சிட்டி ஏரியா வாங்கினார். இப்படி கதை சொல்லியே எல்லா ஏரியாவும் கமிட் பண்ணி ஃபைனான்ஸே இல்லாமல் அந்த படத்தை கலைஞானன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி முடித்தார். அப்பா டைரக்ட் பண்ணி முடித்தார். அன்னைக்கு ரஜினிகாந்தை பற்றி பல விஷயங்கள் இங்கே சொல்லணும். அப்படி என்னென்னா, நண்டூருது நரியூருதுன்னு ஒரு சாங் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தங்கச்சி பைரவின்னு கீதான்னு ஒரு பொண்ணு தான் அதில் அறிமுகமானாங்க. கீதா, நடிகை கீதா எல்லாருக்கும் தெரியும். அவங்கள பைரவி கீதான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அந்த படத்தில் அறிமுகமானாங்க. அவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்களோட சமாதியில் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் போனதுக்கப்புறம் ரஜினி அந்த கட்டை வச்சுருப்பாரு. கட்டை வச்சுட்டு சமாதியை சுற்றி தங்கச்சியை நினச்சி அழுகணும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான பேத்தா சாங்கு. அன்னைக்கு அந்த பாட்டில் நடிக்கிறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி அதை நடிக்க மறுத்தார். காரணம் அப்பாட்ட என்ன சொன்னார்னா, சார் என்ன சார் இது, நான் ஒரு ஹார்ட் கோர் வில்லனாக இருக்கேன், நீங்கள் என்னை இப்படி ஒரு பேத்தா சாங்கில் நடிக்க வச்சிங்கன்னா, நண்டூருது நரியூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது, இந்த பாட்டு டிஎம்எஸ் பாடியிருக்காரு. டிஎம்எஸ் பாடின இந்த பாட்டில் நான் நடித்து சிவாஜி சார் நடிக்க வேண்டிய பாட்டு சார் இது அப்படின்னு சொல்கிறாரு. நடிக்க மறுக்கிறாரு. அப்பா ரஜினியை தனியாக கூட்டிகிட்டு போய், ரஜினி என் மேல் நம்பிக்கை வைங்க, இந்த படம் என் மேல் நம்பிக்கை வச்சு பண்ணுறீங்கல்ல அஸ் அ டேரக்டர், என் மேல் நம்பிக்கை வைங்க, இந்த பாட்டுக்கு மட்டும் தியேட்டரில் ஒன் மோர் கேட்டு கிளாஸ் பண்ணலைன்னா நான் சினிமாவே அதுக்கப்புறம் பண்ணலை அப்படிங்கிறாரு. சரின்னு ரஜினி சார் அந்த படத்தில் நடித்து கொடுக்குறாரு. ஆனால் பாதி மனசோ தான் நடித்து கொடுக்குறாரு அந்த பாட்டில் மட்டும். அது தியேட்டரில் ராஜகுமாரி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டி நகரில் இருந்துச்சு அப்போ ராஜகுமாரின்னு ஒரு தியேட்டர், இப்போ இல்லை. அந்த தியேட்டரில் ரஜினி சார் ஃபோன் பண்ணுறாரு அப்பாவுக்கு. காலையில் 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. டாக்டர் சார் நீங்கள் ரெடியாக இருங்க, நான் கார் எடுத்துகிட்டு வரேன் 10:30 மணிக்கு, நம்ம ஃபஸ்ட் ஷோ அதாவது நூன் ஷோ பார்க்குறதுக்கு தேட்டருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ராஜகுமாரி தேட்டருக்கு போகிறாங்க. ரஜினி சார் படம் ஆரம்பித்ததுலேருந்தே பயங்கர டென்ஷனாக இருக்கார். வெளியில் வர்றது சிகரெட் குடிக்கிறது, வெளியில் வர்றது சிகரெட் குடிக்கிறது. அப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு படம் இல்லை, ஒவ்வொரு சீனும் நம்ம எடுத்திருக்கோம், எப்படி எடுத்திருக்கோம், ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு டயலாக்லேயும் ஒவ்வொரு ஃப்ளேம்லேயும் எங்கெங்கே ரியாக்ஷன் வருது, எங்கெங்கே கிளாப் வருது அப்படிங்கிறது உன்னிப்பாக பார்த்துட்டு தேட்டருக்குள்ளே நின்றுட்டு இருக்கார். ரஜினி போக வர இருந்திருக்காரு. அந்த பாட்டு வரப்போகுதுன்னொன்னே பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது சார் சொல்லிட்டு அப்பாவோட கையை பிடிச்சிருக்காரு. அப்பா சொல்லியிருக்காரு, ரஜினி ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, பாட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டு முடிஞ்சோன்னே சார் என்ன வார்த்தை ஷூட்டிங்கில் சொன்னார், ஒன்ஸ் மோர் கேட்பாங்கன்னு சொன்னார்ல, அதே மாதிரி தியேட்டரில் ஒன்ஸ் மோர்னு கத்த ஆரம்பிச்சாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் சென்னையில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ரஜினிகிட்ட அப்பா சொல்லியிருக்காரு, ரஜினி இப்போ ஒத்துக்கிறீங்களா என்னை டேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ ரஜினி சொல்லியிருக்கார், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அவர் நெருக்கமாக அணைச்சிட்டு, அன்னைக்கு பறந்து போன கிளி தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட்டுக்குள்ளே அது வரவே இல்லை. ஓகேவா, அது தனி கதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி தான் பைரவி நடந்துச்சு.
இல்ல அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் ஒரு ரஜினிகாந்த் சாருக்கும் பாண்டிங்கிறது இல்ல சரியா இல்ல வரல. ரஜினிகாந்த் சாருக்கும் அப்பாவுக்கும் பாண்டிங்கிறது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆ, சூளம்ன்ற படம் அது வந்து 2வது படம். ம், அந்த படம் வந்து ஆஸ்கார் மூவிஸ் பேனர்னு சொந்த படமா ஆரம்பிச்சிட்டாரு. அதுல சரி. வந்து டைரக்டர், ப்ரொடியூசர். ம், ஸோ அந்த படத்தினுடைய கதையை வந்து ரஜினிகிட்ட சொல்லணும்னு கேட்கும்போது ம், ரஜினி வர சொல்றாரு. ரஜினிகிட்ட போய் கதையை சொல்றாங்க. ம், கதையை கேட்ட ரஜினி, ம். சார் வந்து இது ஹீரோயின் ஓரியன்டா சப்ஜெக்டா இருக்கே சார். உண்மையாலுமே அது ஹீரோயின் ஹீரோ ஓரியன்ட் ஆமா. சப்ஜெக்ட். அதுல ராதிகா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். ஆமா. சார் நீங்க தான் என்னை ஹீரோ ஆக்குனீங்க. இப்போ ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ல நீங்களே கேட்குறீங்களே ம், அப்படின்னு கேட்கும்போது எங்க ம், அப்பா சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான் ரஜினி நீங்க சொல்றது. நான் கூட அதை யோசிக்கல. ம், நான் அறிமுகப்படுத்தின ஹீரோ உங்களுக்கு ஏத்த மாதிரி கதையோட நான் வரேன். இந்த படத்தை வேற ஆளை வச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ம். அந்த நேரத்துல அந்த படத்துல ரஜினிக்கு பதில் நடிக்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ம். இன்னைக்கு தெலுங்குல இருக்கிற சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி. ஆஹா. சிரஞ்சீவிட்ட கதை சொல்லி ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 15,000மோ 20,000மோ சம்பளம் பேசி சிரஞ்சீவியை கமிட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஷூட்டிங் எல்லாம் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 47 நாட்கள்னு ஒரு படம், அது வந்து பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணாரு. அந்த படத்துல சிரஞ்சீவியை கமிட் பண்றாரு. எங்க அப்பாவும் பிளான் பண்ணி வச்சிருந்த டேட்ஸும் அந்த 47 நாட்களுக்கு பாலச்சந்தர் கொடுத்த டேட்ஸும் ஒன்றா இருக்கு. அப்போ சிரஞ்சீவி எங்கள் அப்பாட்ட வந்து இப்போ சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி வந்து பாலச்சந்தர் சார் வந்து கூப்பிட்றாரு, நீங்கள் வந்து அங்கே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு தெரியுது, அறிமுகம், நாங்கள் போய் நடிச்சுட்டு வரட்டுமா, இதை கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, பாலச்சந்தர் உங்களுக்கு பெரிய டேரக்டராக இருந்தால் நீங்கள் போங்க, அதை பற்றி எனக்கு ஆட்சேபனை கிடையாது, என்னையை வந்து தள்ளி வைக்க சொல்லி கேட்காதீங்க, 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் போய் அந்த படத்தில் நடிங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. என்னென்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 20 நாள் 1 மாதம் தள்ளி போயிருந்தா அந்த ப்ராஜெக்ட் சிரஞ்சீவி வச்சு வந்துருக்கும். நான் சொன்னேன்ல, நான் நினச்ச நேரத்தில் நான் நினச்சபடி படத்தை எடுக்கணும், யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு ஆர்டிஸ்ட் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாரு. அந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ராஜ்குமார்னு இப்போ ஸ்ரீபிரியா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவராக இருக்காரு பாருங்க ராஜ்குமார், அவர் தான் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தார். ராதிகா தான் அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் 2வது படம் அப்பா வந்து பண்ணார், தீர்ப்புகள் திருத்தப்படலான்னு பண்ணார். அந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கமர்ஷியல் கதையோடு வந்து ரஜினிகாந்தை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு 2வது தடவையாக. வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வீட்டுக்கு போயஸ் கார்டனுக்கு வந்துட்டார். அப்போல்லாம் 82 போயஸ் கார்டனில் போய் மீட் பண்ணுறாரு அப்பா ரஜினி சாரை. பார்த்து, ரஜினி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும், 2வது படம் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, சார் காஃபி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டுருக்காரு. சாப்பிட்லாமே அப்படின்னு இருக்காரு. அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா காஃபி கொடுப்பாரு, நல்ல காஃபி கொடுப்பாரு. நெல்சன் கூட சொன்னார்ல, அந்த ஜெயிலர் ஆடியோவில் வந்து ரஜினியே பேசியிருப்பார். வந்தோடனே நல்ல காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாருன்னு. ஏன்னா ரஜினி வீட்டில் நல்ல காஃபி கிடைக்கும், ஆனால் வேறு எதுவும் கிடைக்காது. அதனால் ரஜினி சார்கிட்ட வந்து காஃபி சாப்பிட்லாமான்னொன்னே காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காஃபி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து சொல்லியிருக்காரு, சார் நான் வந்து பெரிய பேனர் படங்களில் தான் நடிக்கிறேன், அது ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா உடனே சொல்லியிருக்காரு, பெரிய பேனர் படத்தில் தான் நடிக்கிறேங்கிற பாலிசி உங்களுக்கு இருக்குன்னா அதில் வந்து நான் வந்து மறுத்து பேச முடியாது ரஜினி, நீங்கள் தாராளமாக நடிங்க. என்னைக்காவது ஆஸ்கார் மூவிஸ் பேனர் வந்து ஒரு பெரிய பேனராக மாறிடுச்சுன்னா அன்னைக்கு மறுபடியும் உங்கள்கிட்ட வரேன், தொழில் ரீதியாக மறுபடியும் நம்ம அன்னைக்கு சந்திப்போம், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு வந்துட்டார். ஏன்னா அவர் வந்து படம் பண்ணி கொடுத்துருங்களேன், ஒரு படம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படிலாம் பேசவே மாட்டார். நீங்கள் எங்கேயுமே அப்படி பேசி பார்த்துருக்க முடியாது. எங்கேயுமே யாருமே அப்படி பேசினார், யார் வீட்டு வாசல்லையும் வந்து டேட்ஸ் கேட்டாருன்னு சொல்லவே முடியாது. ஸோ எந்திரிச்சு வந்துட்டார். இதுக்கப்புறம் ஒரு சம்பவம், அதுதான் ரொம்ப சுவையான சம்பவம். அது என்ன அப்படின்னா, அப்புறம் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் ஒரு சில்வர் ஜூப்ளி சப்ஜெக்ட்டு, தண்டிக்கப்பட்ட நியாயங்கிற ஒரு சில்வர் ஜூப்ளி சப்ஜெக்ட்டு, பௌர்ணமி இலைகள் படம். அந்த பௌர்ணமி இலைகள் படம் வந்து ஊட்டியில் 84 இறுதியில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பாட்டு காட்சி, அது வந்து ஃபெர்னில் பேலஸ்னு ஒரு அரண்மனை. அதில் தான் அன்னைக்கு வந்து இப்போ அன்னைக்கு இருக்கிற விஐபிஸ், நடிகர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதி பிரபலங்கள்லாம் தங்குவாங்க. அது வந்து ஃபெர்னில் பேலஸ்ன்னு சொல்லிட்டு, அங்கே தான் வந்து அம்பிகாக்கு, அப்பாவுக்கு, ரேவதிக்கு, சிவகுமாருக்கு எல்லாருக்கும் ரூம் போட்டிருக்காங்க. அதே இப்போ ஃபெர்னில் பேலஸில் பார்த்தீங்கன்னா, உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படின்னு வந்து பாலு மகேந்திரா சாரோட படம், அந்த ஷூட்டிங்க்கு ரஜினி சாருக்கு ரூம் போட்டிருக்காங்க, அந்த பாலு மகேந்திராவுக்கு ரூம் போட்டிருக்காங்க, இன்னும் முக்கியமான ஆட்கள் அந்த யூனிட் சார்ந்தவங்களுக்கு ரூம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபெர்னில் பேலஸில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, காலையில் ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. சிவகுமாரும் அம்பிகாவும் வந்து சரணம் சரணம் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து பாடிட்டு இருக்காங்க, அதை பிக்சரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ராஜா காலத்து செட்டப் மாதிரி அந்த சாங்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் உன்கண்ணில் நீர் வழிந்தால் ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த ஃபெர்னில் பேலஸ் தான் தங்கியிருக்காரு. அந்த ஃபெர்னில் பேலஸில் ரஜினி விஸ்குன்னு வந்திருக்காரு. இங்கே அந்த லாபியிலே ஷூட்டிங் நடக்குது அப்படின்னோடனே டக்குன்னு நின்று யார் ஷூட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காரு.
பாஸ்கர் சார், ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் சார் அப்படின்னா பாஸ்கர், பாஸ்கர் சார், பாஸ்கர் சார், ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்கர் சார் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்பாட்ட போய் சொல்லியிருக்காங்க. உதவியாளராக அப்போ யார் இருந்தான்னா மகாராஜான்னு இருந்தார். நம்ம இந்த விஜயகாந்த் எல்லாம் வச்சு படம் எடுத்தார் இல்லையா, அவங்களுக்கு கானூர் மகாராஜான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அங்கே இருந்தார். அவர் வந்து அப்பாட்ட சொல்கிறார், ரஜினி சார் பார்க்கணுங்கிறாருன்னொன்னே ஷூட்டிங் ஒரு 2 நிமிஷம் நிறுத்திட்டு வந்து, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சார் ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்களை பார்த்து, இன்றைக்கி ஒரு கெட் டுகெதர் என்னோடய ரூமில், ஒரு சூட் ரூம் அவருக்கு, இந்த ரூமில் வந்து ஒரு கெட் டுகெதர் நீங்கள் வந்து வந்துருங்க அப்படின்னா, அப்பா சொல்லியிருக்காரு, ரஜினி இது 9 மணிக்கு தான் முடியும், அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகி வர்றதுக்கு 10-10:30 ஆகும்னா, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல சார், நம்ம இன்றைக்கி மீட் பண்ணுறோம், நீங்கள் ரேவதி அம்பிகா நான் அந்த ரூமில் இன்றைக்கி மீட் பண்ணுறோம், என் கூட தான் நீங்கள் டின்னர் சாப்பிட்றீங்க, டின்னர்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்கும் அதுலன்னு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 10:30க்கு போகிறாங்க. டின்னர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இல்லை, டின்னருக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அப்பாட்ட கேட்குறாரு, சார் பாஸ்கர் சார் நம்ம வந்து படம் சேர்ந்து படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படிங்கிறார். ஆமாம் ரஜினி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறார். சார் நீங்கள் வந்து ஒரு படம் என்னோடய படம் டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறார். ஏன்னா தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி இலைகள் எல்லாமே சூப்பர் மெகா ஹிட் படங்களாக இருக்குது. ஸோ ஒரு வெற்றி பட இயக்குனர் நம்ம படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காண்டி கேட்குறாரு. பண்ணுறீங்களா? ரஜினி சூப்பர் ஸ்டார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. வந்து கேட்குறீங்களா பண்ணுறீங்களா அப்படின்னும் போது, ஓகே ரஜினி பண்ணலாமே அப்படிங்கிறார். அப்போ எப்போ சார் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சார் ஒரு 2 நாளில் பேக்கப் ஆயிரும், ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போனோன்னா நீங்கள் ஏவிஎம் சரவணன் சார் போய் பார்த்துருங்க அப்படிங்கிறாரு. அப்பா கேட்குறாரு, எதுக்கு ஏவிஎம் சரவணன் சார் போய் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை அடுத்த படம் நான் கால் ஷீட் அங்கே தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீங்கள் போய் பார்த்துருங்க அப்படிங்கிறார். அப்போ அப்பா சொல்லியிருக்காரு, ரஜினி ஒரு நிமிஷம், நான் உங்களை தடைப்படுத்தி நிறுத்தி பேசுறதுக்காண்டி வருதாதீங்க, சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், சொல்லுங்கள் சார் அப்படின்னு இருக்காரு. தீர்ப்புகள் திருத்தப்படலாம் கதை சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு, என்ன சார் அப்படின்னு கேட்டுருக்காரு. பெரிய படங்களில் பெரிய பேனரில் மட்டும்தான் நடிப்பேன், அது என்னுடைய பிரின்சிபல்னு சொன்னார், கொள்கைன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுருக்காரு. ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் கரெக்ட் சார் கரெக்ட் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்ட்டார். என்ன சார் அப்படின்னு கேட்டுருக்காரு. அதாவது வந்து என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு மட்டும்தான் நான் இயக்குனராக பணியாற்றுவேன், என்னுடைய பேனரில் நான் படம் பண்ணுவேன், மற்ற எந்த அவுட் சைட் பேனருக்கு நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர், ஆஸ்கார் மூவிஸுங்கிற ஸ்தாபனத்தை எடுத்து நான் ஏதோ வந்து உமா படங்கள் எடுக்கலை, நான் இன்றைக்கி வந்து தமிழ் திரையுள்ள முக்கியமான ஆகச்சிறந்த படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நல்ல டெக்னீஷியன் நான், உங்களை வச்சே பைரவி படம் ஹிட்டு கொடுத்த ஒரு இயக்குனர், உங்களுக்கு என் டைரக்ஷனில் நம்பிக்கை இருந்தால், என் டைரக்ஷனில் நீங்கள் நடிக்க விரும்புனீங்கன்னா ஆஸ்கார் மூவிஸ்க்கு நீங்கள் டேட்ஸ் கொடுங்க, நான் பண்ணுறேன், வெளிப்படங்கள் நான் பண்ணுறதில்ல, அது என்னுடைய பாலிசி அப்படிங்கிறார். ரஜினியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அதாவது வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே கடந்து போவார் அப்படின்னு அப்படியே கடந்து போயிட்டார். ஸோ இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் ரஜினியோட பெரிய ஒரு மீட் பாயிண்ட் கிடையாது. ஆனால் ஒரு 97 ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு விட்டார். அதுக்கு முன்னாடி எப்படின்னா விஜய் வச்சு விஷ்ணு படம் பண்ணுறோம். விஜய் வந்து பார்த்திங்கன்னா அது நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, ரசிகன் தேவா, இந்த 4 படமே விஜயோட ஃபாதர் எஸ்எஸ்சி தான் டைரக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட சொந்த தயாரிப்பு. முதல் தடவையாக விஜய் ஒரு அவுட் சைட் பேனரில் புக் பண்ணது நம்ம தான், விஷ்ணு படத்துக்காண்டி புக் பண்ணோம், ஆஸ்கார் மூவிஸ் நிறுவனம் தான். ஸோ அந்த படத்துடைய பூஜைக்கு எஸ்ஏ சந்திரசேகர் சார் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் ரஜினி சார் வந்து குத்துவிளக்கு ஏற்றி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அந்த விஷ்ணு படத்தினுடைய தயாரிப்பாளர், அதனால் என்னையும் கூட்டிகிட்டு ரஜினி சார்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. அது வந்து ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு வாங்க சார் அப்படிங்கிறாரு. காலையில் ஒரு 10:11 மணிக்கு இருக்கும், தேதியெல்லாம் மறந்து போச்சு, அது வருஷங்கள் வந்து 95 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், அதில் யார் ஹீரோன்னு கேட்டார். விஜய் அப்படின்னோடனே, யார் விஜய், விஜயகாந்தா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் எஸ்ஐசி சார் சன்னு விஜய். ஓ அப்படியா, ஓகே 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 சார், என்ன சார் செய்யணும் சொல்லுங்கள். என் சன்னு வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனுக்கு வராரு, நீங்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த படத்துக்கு குத்து விளக்கு ஏற்றி விட்டு பூஜையை தொடங்கி வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அவரும் அதை விருப்பப்படுறாரு அப்படின்னு சொன்னோன்னே, சார் கண்டிப்பாக வரேன் சார், எப்போ சார் வரணும், என்னைக்கு சார் தேதி எல்லாம் கேட்டார். டைரியில் வந்து எடுத்துக்க மேனேஜரை குறிக்க சொன்னார். சார் ரஜினி இன்விடேஷனில் பேர் போடலாமா? இன்விடேஷனில் வேண்டாம் சார், நான் வரேன்னு சொல்லிட்டேன், நான் வருவேன், அந்த டயத்தில் வந்து குத்துவிளக்கு ஏற்றி வைப்பேன்னு சொன்னார். சொன்னபடி எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஒரு 9 மணிலேருந்து 10:30 மணி நல்ல நேரம். எல்லோரும் நாங்கள் பிரசாத் ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ரஜினி சார் வருவார்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 வந்து ஒரு ஒயிட் அம்பாசிடர் சர்ன்னு உள்ளே வந்து நின்றுச்சு, வழக்கமான பைஜாமா ஜிப்பா ஒயிட்டு இறங்கினார், சரசரன்னு வந்து பூஜை ஹாலுக்குள்ளே வந்தார், குத்துவிளக்கெல்லாம் ஏற்றி வச்சார். எனக்கு விஜய்க்கு எல்லாத்துக்கும் வந்து பாராட்டு தெரிவித்தார். மாலை மரியாதையெல்லாம் அவருக்கு நாங்கள் போட்டோம், பொன்னாடை சால்வை எல்லாம் போட்டோம், வாங்கிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம், அதிகபட்சம் அரை மணி நேரம் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
எஸ்.ஏ. சந்திரசேகரும் அவரை வச்சு படம் எடுத்ததுனால அவர்கிட்டையும் பேசிட்டு அப்பாட்டையும் பேசிட்டு அந்த விழாவை கலகலப்பாக சிறப்பிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இது 95, 97 வந்து அப்பாவை கூப்பிட்டு விட்டாரு. என்ன விஷயம் ரஜினி அப்படின்னு கேட்டார். நானும் தான் போயிருந்தேன் அன்றைக்கி. அப்போ வந்து எப்படின்னா, அருணாச்சலம்னு ஒரு படம் எடுக்கிறேன் சார். நான் வந்து 9 பேருக்கு வந்து உதவி செய்ய போகிறேன் இந்த படத்தில். ஆளுக்கு 25 லட்ச ரூபா கொடுக்குறேன். எப்போ 97ல் 25 லட்ச ரூபாங்கிறது மிகப்பெரிய தொகை. இந்த படத்தில் வர லாபத்தில் கொடுக்குறேன் சார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேரை தேர்வு செஞ்சுருக்கேன். கலைஞான சார், பன்றிபாய், வி.கே. ராமசாமி, அப்படி அதில் வந்து உங்களையும் தேர்வு செஞ்சுருக்கேன். 9 பேரில் ஒருத்தராக உங்களையும் தேர்வு செஞ்சுருக்கேன். இது எதுக்கு இந்த தேர்வு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஆரம்ப காலத்தில் உதவுனவங்க, எனக்கு ஆரம்ப காலத்தில் கை கொடுத்து வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தவங்களுக்கு நான் இந்த உதவியை பண்ணுறேன், நீங்களும் அதில் கலந்துக்கணும் சார் அப்படின்னும் போது ரஜினி கிட்ட அப்பா கேட்டார், ரஜினி இதில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். அவர் அது புரியல ரஜினிக்கு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை எனக்கு என்ன இதில் என்ன, வாட் இஸ் மை ஒர்க் அப்படின்னு கேட்டார் உட்காந்துட்டு. வந்து இல்லை சார் இது வந்து ஒன்றுமே கிடையாது சார், அந்த படம் முடிஞ்சோடனே காசு கொடுப்பேன், அப்போ எனக்கு எந்த வேலையுமே இல்லை, யூ ஆர் கிவிங் மீ அதை எப்படி சொல்கிறது, என்னன்னு சொல்கிறது, பிச்சை போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அவர் ஷாக் ஆகிட்டார். சார் அப்படிலாம் அந்த மீனிங்கில் இல்லை சார். இல்லை என்ன ரஜினி உங்களுடைய ஐடியாலஜி என்ன? இப்போ நான் வந்து ஒரு ரைட்டரு, நான் வந்து ஒரு டைரக்டரு, நான் வந்து ஒரு ப்ரொடியூசர், நான் வந்து திரைக்கதை எழுதுவேன், நான் வந்து வசனம் எழுதுவேன், ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்கள் சார். இந்த 25 லட்சம் துறைங்கன்னா நான் வேலை பார்த்துட்டு வாங்குற காசாக இருக்கும், ஊதியமாக இருக்கும், எதுவுமே இல்லாமல் நீங்கள் எனக்கு இந்த பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலி கிவிங் எ ஃப்ரீ மணி அப்படின்னு கேட்டார். இல்லை அந்த மீனிங்கில் இல்லை, அந்த மீனிங்கோ எந்த மீனிங்கோ இந்த மீனிங் தான் வருது. கதை வேணுமா, கதை எழுத தெரியும் எனக்கு அப்படின்னாரு. இல்லை சார் டைரக்ட் பண்ணட்டுமா, உன்னை வச்சே ஃபஸ்ட்டு படம் பைரவி ஹீரோவை பண்ணேன் அப்படின்னாரு. அவர் அப்படியே என்ன சொல்லுதுன்னே தெரில. சாரி ரஜினி, நீங்கள் நல்ல எண்ணங்களோடு தான் என்னை கூப்பிட்டுருக்கீங்க, சந்தோஷம், ஆனால் அதை ஏற்றுக்கிற மனநிலையில் நான் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துட்டார். அதுக்கப்புறம் ரஜினிக்கும் அப்பாவுக்கும் பெரிய தொடர்பு இருக்குமா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்துக்கு அப்புறம் ரஜினியை சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் பெருசாக அமையலை. ரஜினி சாருடைய வீட்டிலேருந்து ஐஸ்வர்யா தனுஷ் கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அந்த நேரத்தில் இன்விடேஷன் பர்சனலாக கொடுத்து விட்ருந்தாரு ஒரு பிஆர்ஓ மூலமாக. சார் உங்களை கண்டிப்பாக வர சொல்லணும், கல்யாணத்துக்கு வரணும்னு சொன்னார் சார்னு சொன்னோன்னே ஃபேமிலியோடு அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் பெருசாக ஞாபகம் இல்லை சார், எதுவும் தொடர்புகள் இருந்த மாதிரி.